எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்திலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நிருபர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று முதல் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கான நிர்வாகிகள் சீரமைப்பு மற்றும் மாற்றி அமைத்தல் நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பிற்கும் மாநில பொறுப்பிற்கும் விருப்பமுள்ளவர்கள் தன்னுடைய விருப்ப மனுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூகுள் சேவை மையம் மூலமாக வரவேற்கப்படுகிறது. 15 தினங்களுக்குள் அவர்கள் உடைய மனுவை பெறவிருக்கிறோம். அதற்கு ஒரு குழு அமைத்து பரிசீலனை செய்து அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு பரிந்துரை செய்ய இருக்கிறோம். வருகின்ற 7ஆம் தேதி மேலாள் பிரதமர், பொருளாதார நிபுணர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய திருவுருவ படமும், எங்களுடைய மேலாள் தலைவர் அண்ணன் ஈவிகேசா இளங்கோவனுடைய திருவுருவப்படமும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காமராஜர் அரங்கத்தில் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு திறக்க இருக்கிறார். இதில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். 8ஆம் தேதி காலையில் கிராமந்தோறும் காங்கிரஸ் என்ற அடிப்படையில் மகாத்மா காந்தியின் கிராம ஆட்சி, தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய கிராம கனவு, பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா, இதையெல்லாம் மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. வருகின்ற 8ஆம் தேதி காலை அதற்கான ஓரியன்டேஷன் புரோகிராம், பயிற்சி முகாமை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். இதில் அகில இந்திய பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார், அகில இந்திய செயலாளர் திரு சுரேஷ் ஹெக்டே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கிராம கமிட்டியை, நகர கமிட்டியை, பேரூராட்சி கமிட்டியை யாரெல்லாம் வலிமையாக நடத்தி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் பொறுப்புகளிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதன்மையாக பரிந்துரை செய்யப்படுவார்கள். இதுதான் காங்கிரஸ் கமிட்டியுடைய செயல் திட்டம். ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் செயற்குழுவில் கட்டமைப்பை மாற்றி அமைப்பது, புதிய தலைவர்களை நியமிப்பது, மாவட்ட அளவில் மாநில துணைத் தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில செயலாளர் ஏற்கனவே தீர்மானம் செயற்குழுவில் நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதன்முறையாக தமிழகத்தில் உதயபூர் பிரகடனத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தோம். 500 தனியார் பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது என்ற செய்தி வந்திருந்தது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர், அதற்கு மறுப்பு தெரிவித்தார். ஒப்படைக்க மாட்டோம் என்று மகிழ்ச்சியான செய்தி இருந்த போதிலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் பணத்தில் பள்ளிகளை செப்பனிட முன்வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தனியார் பள்ளிகளுக்கு இந்த சிஎஸ்ஆர் நிதி எப்படி பெறப்படுகிறது? கல்வி என்றாலே லாபகரமான தொழில் இல்லை என்று பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்தே நமக்கு அறியப்பட்ட செய்தி. ஆனால் சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்றால் கல்வியில் பெரும் கட்டணத்தை வசூல் செய்து அதை லாபத்தை ஈட்டி அதை செலவழிக்கிறார்கள் என்றால் அரசு அதற்கு அனுமதிக்க கூடாது. ஒருவேளை தனியார் பள்ளிகள் லாபம் ஈட்டி பணம் கொடுக்கிறார் என்றால் முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்கலாம், அரசு செய்யலாம். பெருந்தலைவர் காமராஜர் கூட பல ஆயிரம் பள்ளிகளை உருவாக்கும் பொழுது தனியார்கள் நிலத்தை கொடுத்தார்கள், கட்டிடம் குடி கொடுத்தார்கள்.
ஆனால் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் நியமிப்பது அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதே போன்று தனியார் கல்வியாளர்களை அரசு பள்ளிகளில் ஊக்கப்படுத்தக்கூடாது. சில கல்வியாளர்கள் பேசும் பொழுது இதை திட்டமிட்டு உள்ளே நுழைகிறார்கள். தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது, பெரிய இடங்கள் கிடையாது. ஆனால் அரசு பள்ளிகளுக்கு மைதானம் இருக்கிறது, இடங்கள் நிறைய இருக்கிறது. இதை வருங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற செய்தியும் அறியப்படுகிறது. இதிலும் அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பரனூர் சுங்கச்சாவடி ஏற்கனவே காலாவதி ஆகிவிட்டது என்று பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். இருந்த போதிலும் இந்த சுங்கச்சாவடிகளை அவர்களுடைய கால வரையறை முடிந்த பிறகும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது அந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும். தமிழர் திருநாள் வருடத்தில் ஒரு முறைதான் தமிழர் திருநாள் வருகிறது. அதுதான் பொங்கல் திருவிழா என்று கொண்டாடுகிறோம். ஏற்கனவே பல கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறது. நிதி ஆதாரம் மிகவும் மோசமாக இருந்தாலும், ஒன்றிய அரசு நம்மை தொடர்ந்து புறக்கணித்திருந்தாலும், இந்த தமிழர் திருநாள் அன்று தமிழ்நாட்டில் உள்ள விவசாய குடும்பங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வருடா வருடம் அந்த பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் செலவிற்காக அரசு பணத்தை கொடுப்பார்கள். அதே போன்று இந்த ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகத்தின் சம்பவத்தை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து வன்மையாக கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமல் மாணவிகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சம்பவத்தை அரசியலாக்கப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரே ஒரு செய்திதான், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் சென்னை காவல்துறையோ மாநில காவல்துறையோ விசாரிக்கவில்லை. இப்பொழுது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT சிறப்பு குற்ற புலனாய்வு அமைப்பு விசாரிக்கிறது. அவர்களிடம் தொலைபேசி கிடைத்திருக்கிறது. அவருடைய கைபேசியில யார் யாருக்கு அவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினார் என்ற விவரங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த விவரத்தின் அடிப்படையில் யார் யாரிடம் பேசினாரோ அவர்கள் யார் என்று எளிதாக அடையாளம் காட்ட முடியும். யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சி தலைவரும் பல தலைவர்கள் கேட்கிறார்கள். எந்த சாராக இருந்தாலும் மாட்டிக்கொள்வார்கள். அவர் யாரிடம் பேசினார், என்ன பேசினார், இந்த தரவுகள் எல்லாம் மாநில அரசிடம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. இவர்கள் தான் அந்த சர்வரை வச்சிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்குது. இன்னும் ஒன்றிய காவல்துறை IB போன்றவர்கள்லாம் இந்த விவரங்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள். யார் அந்த சார் என்பதை அவர்கள் தான் வெளியிட வேண்டும். ஆகவே முழுமையாக தூக்கியதை அரசியல் செய்ய வேண்டாம். நேற்று உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கூட தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், இதை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதியரசர் வேல்முருகன் சொன்னதை தான் காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லுகிறது. இதை அரசியலாக்குவதற்கு விரும்பவில்லை. புத்தகம் போட்டிருக்கோம் தானே, அந்த புத்தகத்தில் போட்டுருக்கோம். இது வந்து மொத்தம் 26,369 அமைப்பு அமைக்கிறோம். அதன் மூலமாக 2,63,290 பொறுப்பு. வருகின்ற 8ஆம் தேதி காலையில் அந்த பயிற்சி முகாமில் கையேடு எல்லோருக்கும் அளிக்க இருக்கிறோம். அந்த கையேட்டில் என்னென்ன குறிப்புகள் இருக்கிறது, எப்படி கிராம கமிட்டியை அமைக்க வேண்டும், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, இதற்கெல்லாம் வழிகாட்டுதல்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஏற்கனவே 21 மாநகராட்சி இருந்தது.
இப்பொழுது புதியதாக தமிழ்நாடு அரசு 4 மாநகராட்சியை அறிவித்திருக்கிறது. மொத்தம் தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள். 25 மாநகராட்சிகளிலும் 1374 வார்டுகள் இருக்கின்றன. இந்த 1374 வார்டுகளுக்கும் ஒரு வார்டுக்கு 10 உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்க இருக்கிறோம். அதே போன்று முனிசிபாலிட்டி 138 இருக்கிறது. இந்த 138 முனிசிபாலிட்டியில் 3843 வார்டுகள் இருக்கின்றன. அதே போன்று டவுன் பஞ்சாயத் 490 இருக்கிறது. இதில் 7621 வார்டுகள் அமைக்கப்பட இருக்கின்றன. கிராம கமிட்டி 12525, மொத்தம் 99327 வார்டுகள் கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 26379 அமைப்புகளுக்கு 10 என்ற வீதம் 2,63,790 பொறுப்பாளர்களை காங்கிரஸ் பேரியக்கம் வருகின்ற ஏப்ரலுக்குள் நடத்த இருக்கிறோம். மத்திய அரசு ஈடுபட்டிருக்கு. மன்மோகன் சிங்கோட பெயரை வைக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இல்ல, அவருடைய நோக்கமே RSS உடைய சித்தாந்தம், நாக்பூரில் எழுதப்பட்ட சித்தாந்தம். பிஜேபி அதை நடைமுறைப்படுத்துகிறது. அதுதான் ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு கொடி, ஒரு மொழி. அவருடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான். அதிபர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், சீனாவில் இருப்பது போல. பேசுவதெல்லாம் ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் அவருடைய நடைமுறை எல்லாம் இருக்கும். ஆகவே சவார்காருடைய பெயரை வைப்பதற்கு அவர்கள் துணிகிறார்கள் என்றால், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மகாத்மா காந்தி அவர்கள் படத்தை பின்புலமாக வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார். அதே நரேந்திர மோடி யார் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்களோ அவர்களை தூக்கி பிடித்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாஜகவுடைய அரசியல். இதையெல்லாம் இந்த நாட்டு இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் எதிர்கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியா ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட மதுரையில ஈடுபட்டிருக்காங்க போராட்டத்தில். அவங்களை காவல்துறை அனுமதி மறுத்து டெமோக்ராட்டிக் கூட காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதா அவங்க. நேற்றுக்கு நீதிமன்றத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் நாடி இருக்கிறார். நீதிமன்றத்தில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதில் அரசியல் செய்யாதீர்கள். இனி வரும் காலங்களில் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் அக்கறை காட்டுங்கள். அதுதான் தீர்ப்பு. இப்ப இவங்க பாஜக அந்த தீர்ப்பு வந்த பிறகு நான் அரசியல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது யாருக்காக இவங்க இந்த அரசியல் பண்றாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காகவா, இல்லை பெண்களுக்கு நடந்த கொடுமையை வைத்து அரசியல் செய்வதற்காகவா? அது 2 செய்தி இருக்கு. அப்ப பாதுகாப்புக்காக பண்ணா நீங்க அரசு கிட்ட இனி வரும் காலங்களில் எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றது ஆலோசனை சொல்லலாம். இப்ப நாங்களும் சொல்றோம், அந்த பையன்கிட்ட போன் இருக்கு, எவன் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்க அந்த போன்ல எல்லா நம்பரும் இருக்கு. இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பாஜக அரசுடைய டெலிகாம் கட்டுப்பாட்டில் இருக்கு. எல்லா நம்பரையும் எடுக்க சொல்லுங்க, காலர் ஐடியை செக் பண்ண சொல்லுங்க, யார் யாருக்கு போன் பண்ணியிருக்காரு, அந்த சம்பவம் நடந்த நேரம், நிமிடம், மணி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட பெண்மணி வாக்குமூலம் கொடுத்திருக்கார். அந்த நேரத்தில் அவருக்கு யாருக்கு பேசினாருன்னு எடுத்து போட சொல்லுங்க வெளியில. இதை விட்டுட்டு எதுக்கு அரசியலாக்கணும்? மெட்டீரியல் கையில இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் கையில இருக்கு. இப்ப நாளைக்கு இந்த ஏஜென்சி சிறப்பு புலனாய்வு துறையிலிருந்து வேற ஏஜென்சி கூட மாறலாம். அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த 3 காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு துறையில் நியமித்திருப்பவர்கள் தவறு செஞ்சு அங்க மாட்டிக்க போறாங்க. அது மாதிரி யாரும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஜனநாயக முறையில போராடுவதற்கும் பொருட்களை விற்பதற்கும் கூட தமிழக அரசு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்றதான் போராட்டத்தில் ஒரு அவேர்னஸா மக்களுக்கு எடுத்துட்டு போனோம். இல்லைங்க, இப்போ நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, எவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்துருக்கோம், இந்தியா முழுவதும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த போராட்டத்தை அனுமதிக்க வேண்டியது அதுல காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துகிறாருன்னா அனுமதிக்கும். அதே நேரத்தில் அந்த போராட்டம் அரசியல்படுத்தக்கூடாது. பெண்களுடைய பாதுகாப்புக்கான போராட்டமா இருக்கணும். பெண்களை இந்த சம்பவத்தை வைத்து இதை அரசியல் ஆக்குவது அது நாகரிகமா இருக்கு. அது சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம்னு பார்க்கணும் நாம. இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து ஆலோசனை வழங்கினா அண்ணா அறிவுரைக்கு அவங்க போவதுக்கு வாய்ப்பு கிடையாது. அறிக்கை கொடுத்தா கூட அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்குமோ தெரியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து போராட்டம் தான். அது மூலமா தான் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இது எந்த வகையில நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியும்? இல்லம்மா, இப்ப நாங்களும் போராட்டம் நடத்துறோம். இப்ப நாங்க அதானிக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம். எங்களை கைது பண்ணாங்க. இப்ப இது மாதிரி யாருமே நீங்க கேட்கலையே. காங்கிரஸ் சார் போராட்டம் நடத்துறாங்களா அதானிக்கு எதிராக, ஏன் கைது செஞ்சீங்க அப்படின்னு போலீஸை கேட்டீங்களா நீங்க? அப்ப எங்களுக்கு ஒரு நீதி, மற்ற கட்சிக்கு ஒரு நீதியா? எங்களையே அரெஸ்ட் பண்றாங்க. எனக்கு அதானிக்கு எதிராக நாங்க 18ஆம் தேதி காலையில போராட்டம் பண்ணோம். எங்களை கைது பண்ணி எந்தவித வசதி இல்லாம இடத்துல போய் அடைச்சி வச்சிருந்தாங்க. நாங்க போயிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து வந்தோம். சரி, அவங்க கடமை செய்யறாங்க, நாங்க போய் அதை குறை சொல்லல. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கு நாங்க ஊர்வலமா போனோம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு என்ன பண்ணாங்க, எங்கேயோ சுத்தி விட்டாங்க. நாங்க ஒன்னும் சொல்ல, காவல்துறை தன்னுடைய கடமை செய்யறாங்க. எங்களுக்கும் வருத்தம் இருக்கு, வருத்தம் இல்லாமையா இருக்கு. ஆனா அதை போய் அரசியலாக்க முடியுமா? எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். நாங்க இந்த 8-9 மாதத்துல பல முறை நாங்க கைதாயிருக்கோம். பல முறை அனுமதி மறுக்கிறாங்க. சரி, காவல்துறை என்ன சொல்றாங்க, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு 14 நாளுக்கு முன்னாடி நீங்க அனுமதி வாங்கியிருக்கணும், நேற்று காலையில் அனுமதி கொடுத்துட்டு இன்னைக்கு தான் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கெல்லாம் நாங்க உடன்பட்டு போறோம். காவல்துறைக்கு எதிரானவர்கள் கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் ஆக்கப்படக்கூடாது. ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குதுன்னா அதை வச்சு அரசியல் பண்ணிருக்க முடியுமா? ரைட். ஏற்கனவே பல ரைடுகள் போகும்போது நீங்க வந்து இது வந்து காழ்ப்புணர்ச்சியோட மத்திய அரசு, இடி, அதுக்கப்புறம் சிபிஐ, இந்த மாதிரியான மத்திய புலனாய்வு பிரிவுகள் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சம்பவம் வந்து 2019 தேர்தலை வச்சு இவங்க போயிருக்காங்கன்றாங்க. 2019 பணம் பறிமுதல் செய்ததும் அவர்கள் சோதனையிட்டதும் இப்போ 2025 ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு சோதனை நடத்துவதின் மர்மம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதுல என்ன மர்மம் இருக்கு, இந்த மர்மத்தை 2 பேர் சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க. எல்லோருக்கும் சோசியல் இன்ஜினியரிங், பெண்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, இளைஞருக்கு சோசியல் இன்ஜினியரிங் 100% நாங்கள் அதில் ரேப் பண்ணுவோம். ஒரு புதுமையான கமிட்டியா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெறும். எதுங்க? கண்டிப்பா புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். கிராம ஊராட்சிகளை வந்து நகராட்சியோடு இணைக்கிறது, நகராட்சியை மாநகராட்சியோடு சில போது இணைக்கக்கூடிய நடவடிக்கை மாநில அரசு மேற்கொண்டிருக்கிறாங்க. கிராமங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு முதுகெலும்பா இருக்கு. காங்கிரஸ் கூட கிராமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா தமிழக அரசு இந்த நடவடிக்கை மேற்கொள்வது அந்த கிராமங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்ல, சில இடங்கள் நேற்று கூட பன்ருட்டியில வந்து சாலை மறியல் போராட்டம்லாம் செஞ்சிருக்காங்க. அது எந்த அடிப்படையில இவங்க நகராட்சி பேரூராட்சிக்குள்ள சேர்க்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். இப்போ கூட என்னுடைய தொகுதியிலேயே தாம்பரம் மாநகராட்சி கூட சில கிராமங்களை வந்து இணைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு கிராம மக்கள் வாய்ப்பு இல்லை, இணைக்க முடியாது, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. ஆகையால் மக்களுடைய கருத்தை கேட்டு எது மக்களுக்கு நன்மையாக இருக்குமோ, எது சரியாக இருக்குமோ அதை நடைமுறைப்படுத்தும். ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் இயற்கையா அது காங்கிரஸ் தொகுதி தானங்க. என்ன கேள்வி இது? இயற்கையா காங்கிரஸ் தொகுதி, காங்கிரஸ் கொடுத்தது. அது மாதிரிலாம் அவங்க பறிக்க மாட்டாங்க. ரைட். இப்ப 7ஆம் தேதி காலையில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அண்ணன் EVK இளங்கோவன் படத்திறப்பு விழா. மாலை வந்து கருத்தரங்கம். ஒரு நிமிஷமா பிளீஸ் பிளீஸ். 7ஆம் தேதி காலையில படத்திறப்பு, மாலை 5 மணிக்கு நேரு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம். இந்து ராம் கலந்துகிறாரு, சுபவீர பாண்டியன், திரு தொல் திருமாவளவன் இவரெல்லாம் கலந்துக்கிறாங்க.
7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. 8ஆம் தேதி எங்களுடைய கிராம கமிட்டியோடைய ஓரியன்டேஷன் மீட்டிங். தேங்க்யூ. கும்பகோணத்துல வந்து திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ச்சியா வந்து பிரச்சனைகள் இருப்பதா தெரியுது. சமீபத்துல கும்பகோணம் மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்குமான பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு எதிரொலிக்கிறது. என்ன நடக்குது சொல்லுவோம். இப்ப எங்க மேயர் இங்க வந்திருக்காரு, எங்க நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட தலைவர்லாம் வந்திருக்காங்க. இப்ப விசாரணை செய்ய பேச போறோம். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. விசாரிச்ச பிறகு ஒரு முடிவு வரும். இதுக்கு முன்னாடி உங்க கவனத்துக்கு வரலீங்களா? சம்பவம் வந்திருக்கு. 2 தரப்பும் 2 செய்திகளை சொல்றாங்க. இன்னைக்கு தான் விசாரிக்க வர சொல்லி இருக்கு. இன்னைக்கு விசாரிச்சு முடிவு பண்ணும். வந்திருக்காரு, மேயர் வந்திருக்காரு, எங்க மாவட்ட தலைவர், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்திருக்காங்க.